என்னமோ இப்படியே இன்னைக்கு தள்ளி நாளைக்கு தள்ளி அப்படியே தள்ளிட்டே இருக்கு. என்னமா பேசுற அமிர்தானி? தெரியாது எனக்கு தெரியல மேடம், எப்படி பொழைக்கும் எனக்கு தெரியல. என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு இவங்க வீட்டுல பொழைக்க முடியாது. ஏன் பாத்ரூம் இல்ல? எனக்கு தனியா வீட்டுல போகணும். ஏன் ஏன் இப்படி பேசுற நீ? வந்த உடனே அவங்க பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவியா நீ? அது மட்டும் இல்ல, அது வேற பிரச்சனை. அது வேற பிரச்சனை இல்ல, இது இவங்களோட பிரச்சனை. இந்த பிளாக்மெயில் இது சின்ன விஷயம். அதான் நீங்க கட்டி கொடுத்தா பத்தாதா உனக்கு? அந்த ஊர்ல எனக்கு பொழைக்க முடியாது. என்ன பெரிய பாறையா வீடு தனியா வந்து பாரு என்ன பாரு, என்ன உனக்கு பிரச்சனை? நீயே முடிவு பண்ணிக்கிற அந்த ஊர்ல பழைக்க முடியாதுன்னு. உனக்கு ரெட்டின் வேணுமா? வீடு கட்டுற டைட்டில் வீடு கூட கட்டல, அளவா கட்டிக்கலாம். மாசத்துக்குள்ள கட்டிடுவா. அப்பா அம்மா மாமியார் மாமனாரு குழந்தனாரு நாத்தனார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? அது இல்லாத போதுதான் அது தெரியும், அதோட வேல்யூ தெரியும். இங்க பாரு என்ன பாரு, நீ அது இல்லாத போதுதான் அதோட கஷ்டம் தெரியும். இந்த மெக்கானிக்கலான விஷயங்கள் இந்த சிட்டில இருக்கிறது ஆர்ப்பாடத்து தான் லைஃப்னு நினைச்சுக்காது. எங்க இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு இங்க வந்தப்போ டயர்டு, நானு அங்க இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஊர்ல வந்தப்ப எனக்கு நான் இப்ப யோகி ஆனது எனக்கு தோணுது. நான் ஒரு யோகி ஆச்சோன்னு தோணுது இப்போ இங்க வந்துட்டு. இந்த ஊர்ல வந்தப்போ மொத்தத்துல நான் இப்போ டயர்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு அட்மிட் ஆகும். எதுக்கு டயர்ட் ஆகணும் நீ சொல்லு? இன்னைக்கு போனா இப்ப இன்னைக்கு அட்மிட் ஆகும். அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் உனக்கு சொல்லு? லெட்டரன் மட்டும் தான் உனக்கு ப்ராப்ளமா? அது மட்டும் இல்ல, எல்லா ப்ராப்ளமே இருக்கு. ஒரு என்ன ப்ராப்ளம் சொல்லு? இது வந்து தெரியாத இருந்திருக்கு. நான் எல்லாம் கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆகும் இதெல்லாம். ஓகே, என்ன லெட்டரன் மட்டும் தானே உனக்கு ப்ராப்ளம்? வேற என்ன ப்ராப்ளம் சொல்லு? இங்க பாரு, வேற என்ன? அந்த ப்ராப்ளம் எனக்கு இவரோட அது ஓகே, அது தனியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீ தானே தைரியமா முடிவு எடுத்த. நீ தானே முடிவு எடுத்த. வேற என்ன ப்ராப்ளம் சொல்லு? வேற என்ன ப்ராப்ளம் சொல்லு? நீ கூப்பிட்டு வா அப்படி சொல்ல முடியாது. வந்தா வேற ஒண்ணும் இல்ல, இதுதான். இது ரெண்டும் தானே, இது ரெண்டும் சால்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாரத்துல ரெட்டின் கட்டி. ஒரு வாட்டி உனக்கு தமிழ்நாடு பிடிச்சது வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியே போக மாட்டேன், உங்க ஊருக்கு போகவே மாட்டேன். நீ இந்த ஒரு மக்களை பிடிச்சிடுச்சுன்னா அப்புறம் வெளியே போக பிடிக்காது. சுத்தம் ஓகே, அதை ஒத்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் அதெல்லாம் நம்ம மனசுலதாம்மா இருக்கு. நம்ம எப்படி பாக்குறோம் அதை பொறுத்து இருக்கு. எனக்கு இந்த பசு மாடு அதுக்கும் இடையில ஜீவிக்க பாவி. பசு மாடுக்கு கூட பசு பால் குடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி இடம் வேண்டாம். என்ன நீ பசு பால் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரான விஷயம் அது. நம்ம எல்லாம் அப்பவே கறந்து அப்பவே குடிக்கலாம். டீ போட்டோம்னா போட்டுக்கலாம். நம்ம வீட்டு செலவு மிச்சமானது பால் கறந்துக்கு பாலை டீயே வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சௌகரியம். தப்பான ஒரு ஐடியால இருக்க. பொதுவாவே இந்த காலத்து பசங்களோட அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. இது ஒரு சொல்ல வேண்டாம், ஒரு மாசம் இரு அப்படின்னாலும் சொல்ல கேட்கவே மாட்டேங்குதுங்க. ஷாப்பிங் மால்ஸ் இதுதான் லைஃபா? எங்களுக்கு போன் மேட்டர் ஒண்ணு, இது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கதான். ஒரே டென்ஷன் காலையில இருந்து. எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே டென்ஷன். நீ அந்த லைஃப் அனுபவிக்கணும் நினைச்சியானா நல்ல லைஃப் அனுபவிச்சதே போதும். ஒரு வாரத்துக்குள்ள இப்படி நாங்க எத்தனை நாள் அனுபவிச்சிருக்கிறோம். வருஷ கணக்கில் சலிச்சு வந்திருக்கிறோம். அது ஒன்று தைரியத்துல நான் கேரளாவே வந்த, இல்லைன்னா நான் கேரளாவே வந்திருக்க மாட்டேன். நாங்க இப்போ இவங்க லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு இந்த ஃபோன் கால். நீங்களே பாத்தீங்க, நம்ம அந்த நம்பர் கூப்பிட்டோன்னா அவர் என்ன சொன்னார்? முதல் வார்த்தை என்ன சொன்னார்னா, தன்ராஜா அவர் சரியான ஆள் கிடையாது, அவருக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. யாரு என்ன விசாரிக்காம சும்மா ஒருத்தரை பத்தி இப்படி சொல்லுவாங்களா? யாரோ ஒருத்தர் இவங்க சொந்தத்திலயோ நெருங்கின சொந்தத்திலயோ நெருங்கின நண்பர்கள்லயோ யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு வேண்டாதவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. காவல்துறை தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை எடுத்துக்கணும். இந்த பையனுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. மென்டலி அந்த பையன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு இவங்களுக்கு ஒரு விடுவு காலம் வரணும். நீங்க இந்த கேஸ் எடுத்து இது யாரு செய்யறாங்கிறத வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இது எங்களோட தாழ்மையான கோரிக்கை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த பொண்ணு வந்து சிட்டி லைஃப்ல இருந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கா, தோட்டத்து வாழ்க்கைக்கு. அவள்கிட்ட நம்ம ஒண்ணுதான் சொல்ல முடியும்,
இதுல இருக்கிறத நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணு. ஏன்னா ரெண்டுக்குமே ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கிறத நல்ல விஷயங்களை நீ ஃபோக்கஸ் பண்ணியானா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு அட்வைஸ் பண்ண தான் முடியும். அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கிறது எடுத்துக்காம இருக்கிறது உன்னோட இஷ்டம். இது காலம் பூரா ஒன்னா இருக்க வேண்டியவங்க நீங்க. ஒரு குடும்பத்தை நீ தன்னோட குடும்பமா ஏத்துண்டு உள்ள வந்திருக்க, அதை கரெக்டா பண்ணு. உள்ள வந்திருக்க, இன்னும் பொறுமையா அவங்க என்ன செய்யணுமோ உனக்கு என்ன வசதி பண்ணி கொடுமோ பண்ணி கொடுப்பாங்க. தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடாதே, தப்பான வார்த்தைகளை விட்டுடாதே. அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிறத பெரியவங்க அந்த பொண்ணுக்கு ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணுங்க. நாங்களும் சொல்லி அனுப்புறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி மேடம். நாங்க எங்கனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சைட்டு சொல்லிச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு நமக்கு தனியா வீடு எடுத்துட்டு போனா மட்டும் கல்யாணம் நடக்கும். அதனால நானும் நினைச்சேன் இந்த கல்யாணம் ஓகே. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிச்சு தனியா வீடு எடுத்து தரேன், அக்ரி ஏரியாக்கு வர்றேன், உனக்கு இவருதான் சொல்லிச்சு தனியா வீடு எடுத்து தரேன், அந்த ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அதனால நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிச்சு. சொல்லாம என்ன பண்றது? அப்புறம் நீ வந்து ஒரு வாரத்தில் போகணும்னா இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுட்டு வெளியே போய் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இல்ல இப்ப கால் வருது இல்ல எனக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா வெளியே வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற. கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத.